ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்லது காலை நேரத்தில் மறுபடியுமாய் இயேசுவோட பேசும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பெரிதான கிருபையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து பலப்படுத்தி நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அதனால் இன்றைக்கு ஒரு விசேஷித்த வார்த்தையை, ஒரு முக்கியமான நபரை, அவருடைய விசுவாச வாழ்க்கையை, அவருடைய ஜப ஜீவியத்தை உங்களுக்கு முன்பதாக காண்பித்து உங்களுக்காக ஜபிக்கணும்னு சொல்லி யோசிக்கிறேன். ஒரு மனுஷன், அவனுடைய பேர் எசேக்கியா. 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 20ஆம் அதிகாரத்தில் அவருடைய குறிப்பிட்ட காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். அதே வண்ணமாக ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலும் ஏசாயா இப்படிப்பட்டதான இந்த காரியத்தை எழுத வச்சிருக்கிறார். தேவன் இந்த நாளில் இந்த நபருடைய விசுவாசத்தையும் அவருடைய ஜப ஜீவியத்தையும் குறித்து நம்ம பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இந்த நாளில் பாருங்கள், 5வது வசனத்தை நம்ம மையப்படுத்தி நாம் வாசிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக 1ஆம் வசனத்தை துவங்கி நான் உங்களுக்காக அப்படியே மேலோட்டமாக சொல்லுகிறேன், இல்லை வாசித்து கூட நம்ம அதை பிடித்துக்கொள்ள போகிறோம். அந்நாட்களிலே எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாக இருந்தான். அப்போது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி வந்து எசேக்கியாவுக்கு இது இப்படிப்பட்ட மரண செய்தியாக அவர் கொண்டு வருகிறார். இப்போது முக்கியமான ஒரு காரியம், மரணத்தின் ஓலம் அவருக்கு வந்துடுச்சு. எப்போ மறிச்சிடுவார்னு சொல்லி அவருக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம் என்னென்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வியாதி. அந்த நாட்களில் ராஜகோப்பலம்னு சொல்லப்படுகிற ஒரு வியாதி, பேர் சொல்லாத ஒரு வியாதின்னு கூட வச்சுக்கலாமே. ஒரு சிலர் போதகருங்க போதிக்கப்படும் போது அவங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறாங்க, ராஜகோப்பலம்னு சொல்லுகிற அவரால் அப்படியே நேராக படுக்க முடியாது, ஒரு குலைத்து தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை. இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் மரண அவதிக்குள்ளாய் போய்கொண்டிருக்கிற சமயத்தில் ஆமோசின் குமாரனாகிய தீர்க்கதரிசியாக இருக்கிற ஏசாயா வந்து, ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை உனக்கு சொல்கிறாரப்பா, நீ உன் வீட்டின் காரியங்கள் ஒழுங்குபடுத்தி ஒரு ராஜபாரத்தெல்லாம் ஒழுங்குபடுத்திக்கொள்ள, நீங்கள் பிழைக்க மாட்டேன், நீ மரிச்சு போவீர் என்று சொல்லி ஒரு மரணத்தின் செய்தியை கொண்டு வருகிறார். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, என்ன சொல்கிறார் பாருங்க, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். ஸோ எசேக்கியா cried and plead unto the Lord. தேவ சமூகத்தில் அவன் கெஞ்சுக, நான் அழுகிறான். ஆண்டவரே, இந்த பார்வைக்கு நலமானதான காரியத்தை செய்ததை நீங்கள் ஒரு நாளை மறக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லப்படும்போது, ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போவதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, மறுபடியுமா இந்த ஏசாயாவை நோக்கி ஆண்டவர் பேசுகிறார். ஏசாயா, நில்லுப்பா, இப்போ ஒரு குறிப்பிட்ட காரியம் இந்த இடத்துல நடக்குது. அவன் பண்ணின ஜபம் என் இருதயத்தை ஷேக் பண்ணிடுச்சுப்பா, என் இருதயத்தை அசைச்சிடுச்சு. அதனால் ஒரு காரியத்தை நான் உனக்கு சொல்கிறேன், மறுபடியுமா போய் என் அதிபதியாகிய எசேக்கியாவுக்கு இந்த வார்த்தையை சொல்லுங்கன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புகிறாரு. என்னன்னா 5வது வசனம், ஏற்கனவே துவக்கத்தில் உங்களுக்கு சொன்ன 5வது வசனம் தான் மையப்படுத்தி நம்ம பார்க்க போகிறோம்னு சொல்லி, இப்போது இந்த காரியம் ஆண்டோடைய இருதயத்தை அசைக்கிறது பாருங்கள். அவன் ஒரு சின்ன ஜபம், a small word of prayer shook the Lord's heart. இந்த கால நேரத்தில் தேவ ஜனமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சூழ்நிலைக்குள்ளே நீ கடந்து போய் கொண்டிருக்கிற, நீ தேவ சமூகத்தில் நோக்கி ஜெபிக்கும் போது the Lord will hear your prayer. Prayer should shook the Lord's heart. ஜபம் தேவனுடைய இருதயத்தை அசைக்கணும். அப்படிப்பட்ட ஜபத்தை இன்றைக்கு எசேக்கியா தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிறான். தேவனுடைய இருதயம் அசைக்கப்பட்டு இப்போ ஏசாயாவை பார்த்து இந்த வார்த்தை சொல்லுகிறாரு, நீ போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாக தாவீதின் தேவனாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், 3 காரியத்தை சொல்கிறார். என்னவென்றால்,
உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3 விசேஷிதமான காரியத்தை சொல்கிறான். அவன் தேவ சமூகத்தில் கேட்டு அழுதது, சுவர்புறமாக திரும்பி மரண செய்தி வந்த பிற்பாடு சுவர்புறமாக திரும்பி, ஆண்டவரே உடைய பார்வைக்கு நலமானது செய்தேன் என்று சொல்லி நீங்கள் நினைத்தரலங்க. அவ்வளோதான் அவன் சொன்னது. அவன் என்னை குணமாக்குங்க, என் விண்ணப்பத்தை கவனிங்க, என் கண்ணிலேருந்து வருகிற தண்ணீரை பாருங்கன்னு சொல்லி எந்த காரியத்தை பண்ணல. அவன் சொல்லலை, ஆண்டவரே உடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன், உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தரலுங்கன்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் பாருங்க, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். வாக்குத்தத்தம், a promise. Always the Lord will keep his promise. தேவன் தம்முடைய வாக்கை அவர் காத்துக்கொள்வார், நிறைவேற்றுவார். என்ன சொல்றார் பார், நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளில் நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். நான் குணமாக்கிட்டு பிற்பாடு நீ ஆலயத்துக்கு போவே, எல்லாரும் உன்னை பார்ப்பாங்க, சாட்சியாக இது இருக்கும். ஐயோ, ஒரு நாளில் இந்த எசேக்கியா வியாதிப்பட்டு இருந்தானே, ஒரு பெரிய கொப்பளத்தில் அவன் அப்படியே படுத்துக்கொண்டு நிமிர முடியாத, திரும்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இன்றைக்கு இவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லி ஒரு சாட்சியாக ஆண்டவர் சொல்ல, நான் ஆலயத்துக்கு என்ன பண்ணுவேன், 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு போவேன், உன் நாட்களிலே 15 வருஷத்தை நான் கூட்டுவேன் சொல்றார். I will increase 15 more years in your life. As the Lord said, he added 15 more years in a lifetime of King Ezekiah. What a privilege he got. What a greater blessing he got from the Lord. தேவ சமூகத்தில் தேவன் அப்படி தம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவருமாய் கர்த்தரை ஆசீர்வதித்து பாதுகாத்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிற இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைங்க உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு நன்மையும் உண்டாகட்டும். 3 காரியம், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னை கண்ணீரை கண்டேன், உன்னை நான் குணப்படுத்துவேன் சொல்லி இந்த காரணத்தில் இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை துதித்து போற்றி வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் 5-6 வசனத்தின் காரியங்கள் நாங்கள் பார்த்தோம். கர்த்தர் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.